ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா 90வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் தர்மம் வெல்லும். இந்த படத்துல வந்து கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாமே கே ரங்கராஜ் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய மொத்தமும். இந்த படம் வந்து தீபாவளி அன்று 1989 வருஷம் அக்டோபர் 28ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், கௌதமி, முதல் முறையா விஜயகாந்த் சாரோட கௌதமி நடிக்கிறாங்க. அது போல இந்த படத்துல வந்து சுஜாதா, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தினுடைய ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜெகநாத், இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், அடுத்தது வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் டபுள் ஆக்டிங் இந்த படத்துல விஜயகாந்த் சார் பண்ணியிருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல சுஜாதா மேடம் வந்து ஒரு 13 பேர்த்த கொன்னுட்டாங்க, வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிறுத்துறாங்க. அந்த சாட்சியை, அந்த வெட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜெகநாத், அதாவது சுஜாதா அவங்களுடைய கணவரே வந்து சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொன்ன உடனே இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கணவரே மனைவி மேல சாட்சி சொல்றாங்க. 13 பேரை இந்த பொண்ணு வெட்டி கொண்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீதிபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த அம்மாவுக்கு மரண தண்டனை கொடுத்துறாரு. மரண தண்டனை கொடுத்த உடனே இவர் வந்து ஜெயில போய் விசாரிக்கிறார். ஏமா அப்படி கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இந்த உண்மையை நான் என்னைக்குமே யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இதனால நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. பையன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் வந்து சின்ன வயசு கேப்டனா இருப்பாரு. குழந்தைங்க 2 பேர் இருப்பாங்க, விஜயும் கீதா அப்படிங்கிற பேர்ல இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல மாமனார் வீட்டுல வந்து விஜயகாந்த் சார் இருப்பார், சுஜாதாவுடைய அப்பாவோட வீட்டுல இருப்பார். இப்ப என்ன ஆகுதுன்னா, சுஜாதாவுடைய அப்பா, அதாவது மாமனாரு, மருமகனை வந்து கீழ்த்தரமா நடத்துவார். அவர் என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவார். உடனே நம்ம கேப்டனுக்கு ரோசம் வந்துடும் இல்லையா? குழந்தைகளையும் மனைவியும் விட்டுட்டு, அதாவது மாமனார் வீட்டிலே விட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நல்லா படிச்சு இவர் வந்து இன்ஸ்பெக்டரா மாறிடுறாரு. மாறின உடனே மீண்டும் அங்க போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுல அவங்க இல்ல, வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இதுக்கு இடையில 25 வருஷமா அவங்களை தேடிக்கிட்டு இருப்பாரு நம்ம கேப்டன். இப்போ வந்து விஜயான மகன் விஜயகாந்த் வந்து வருவார். வந்த உடனே அம்மா வந்து ஜெயில அடைப்பட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு துடிச்சு போய் நேரா போய் அம்மா கிட்ட கேட்பாரு, ஏமா இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா வந்து மகன்கிட்டையும் சொல்லாது. உங்க அப்பா கேட்டே நான் சொல்லல, நீ கேட்டா நான் இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு மகன்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லாது. அந்த 13 பேரை ஏன் வெட்டி கொண்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லாது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது கௌதமி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டருடைய பொண்ணு. கௌதமி வந்து ஒன் சைடா விஜயகாந்த் சாரை லவ் பண்ணுவார். அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க விஜய்க்கு. என்னன்னா, உங்க அம்மா உள்ள இருந்தாங்கன்னா அந்த டேட்டுக்கு அவங்களை தூக்கில போட்டுருவாங்க, அவங்களை வெளியே கடத்தி கொண்டாந்து வச்சுட்டு அந்த உண்மையான கொலையாளி யாரு, அவங்க எப்படி செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்ல, உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஜெகநாத், அதாவது விஜயகாந்த் சாரோட கண்ணுல மண்ணை போட்டு இந்த சின்ன விஜயகாந்த் என்ன பண்ணுவாருன்னா, அம்மாவை ஜெயில இருந்து கடத்திட்டு வந்து வச்சுக்கின்னு அந்த கொலைப்பழி யாரு செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த தர்மம் வெல்லும் படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து 2 ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஒன்னு வந்து இன்ஸ்பெக்டர் ஜெகநாத்னு ஒரு ரோல், இன்னொரு ரோல் வந்து விஜயின் ரோல். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கௌதமி இந்த படத்தை நடிச்சுக்கிறாங்க, ரோஹிணி வந்து தங்கச்சியை நடிச்சுக்கிறாங்க, சுஜாதா வந்து அம்மாவா நடிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சந்தர் தான் இந்த படத்தினுடைய வில்லன். விஜய் சந்திரன் அவர் தான் வில்லன் இந்த படத்துல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எஸ் எஸ் சந்திரன், கோவை சரளா, செந்தில்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேங்க், அது ஒரு தனி ட்ராக் காமெடி அப்படி போயிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து எனக்கு அவ்வளவுக்கா ஒன்றும் செட் ஆகல, ஏன்னா சுமார் தான், அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா இருந்தாலும் கேட்கும்படியே படத்தோட ஒன்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு. தனியா கேட்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்தினோட ஃபைட் சீன்கள் வந்து நம்ம கேப்டனை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் வந்து எல்லா சீனும் டூப் போடாம தான் நடிப்பாரு. அது போலதான் இந்த படத்துலையும் அவர் சூப்பரான ஒரு ஃபைட் சீன்லாம் நல்லா கொடுத்திருந்தாரு. அது போல இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி, ஒரு சஸ்பென்ஸ் டிராமா. ஏன்னா எடுத்த இடத்துலலாம் ட்விஸ்ட் தான். இந்த படத்தினோட வில்லன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ட்விஸ்டா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட அவங்க அம்மா வந்து தூக்குல மேடை போடுற டைம்ல வந்து அந்த வில்லன் யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த டர்னிங் பாயிண்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப அது சென்சிட்டிவான அந்த சீன். அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகைப்படுத்த முடியாத ஒரு சீன்.
இவர் தான் வில்லனா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கவே முடியாத அளவுக்கு அந்த வில்லனை காட்டுவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கௌதமிக்கு அதிகமா இந்த படத்துல வந்து வேலை இல்லைன்னா கூட ஒரு 2 பாட்டுக்கு வருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சீனுக்கு வருவாங்க. அப்புறம் கிளைமாக்ஸ்ல ஓரளவுக்கு வந்து படத்தை தேத்திடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினோட லீட் ரோலே சுஜாதா மேம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட நடிப்பு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து இந்த படத்துல அம்மாவாவும் மனைவியாவும் நடிச்சிருப்பாங்க விஜயகாந்த் சாருக்கு. அம்மாவா வரக்கூடிய அந்த சீன்ல அவர் காட்டுற பாசமும் சரி, மனைவியா வரக்கூடிய அம்மா தந்தை மேல பாசம் காட்டக்கூடிய சீனும் சரி, அவங்க வந்து 2 கேரக்டருமே சூப்பரா பக்காவா நடிச்சிருப்பாங்க. அது போல இந்த படத்தில் இருக்கிற அந்த வில்லன் கேரக்டரும் சரி, அந்த 13 பேரை கொண்டது காரணமும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டா இந்த படத்துல சொன்னதுனாலதான் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமா மாறிச்சு. தர்மம் வெல்லும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கதை நீங்க அதாவது அந்த அந்த காலகட்டங்களில் வந்து இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம். குறைஞ்சபட்சம் 200 நாளுக்கு மேல ஓடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த படம் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு. இந்த படம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்கள் நிச்சயதார்த்தம் நடந்ததாக கேள்விப்படுகிறோம். இந்த கேப்ல தான் அவங்க நிச்சயதார்த்தம், அவங்க பொண்ணு பார்க்கும் படம் அதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ பொன்மணி செல்வன் அந்த படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டங்கள் தான் அது. கேப்டனுடைய புகழ் என்றும் வாழ்க. அதனாலதான் நான் கேப்டன் புகழ் படங்களை பத்தி நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா தர்மம் வெல்லும் படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் அண்டு டிராமா, ஒரு ஃபேமிலி டிராமான்னு கூட வச்சுக்கலாம் அந்த படம். அது குறிப்பா அந்த சேசிங் சீன்லாம் வேற லெவலில் செஞ்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய சண்டை காட்சி வழக்கம் போல சூப்பராக தான். ஒளிப்பதிவு வந்து ராஜராஜன் தான். அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒளிப்பதிவு ராஜராஜன் தான் இருப்பாங்க. அதே போலதான் இந்த படத்துலையும் ஒளிப்பதிவு அவர் தான் பண்ணியிருப்பாரு. இளையராஜா மியூசிக்ல உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபைட் சீனுக்கெல்லாம் நல்லாவே போட்டிருந்தாரு. அதுபோல பாடல் சீன்களுக்கும் நல்லா மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து கேப்டனோட 90வது படம். அடுத்ததான் நாம வந்து 91வது படம் நாளைக்கு பார்க்கலாம். அப்பொழுது நம்ம மீண்டும் விமர்சிக்கலாம். நம்ம கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி.